அப்பா அம்மா போனை வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் தான் பாருங்க. வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சுல, போய் டீ சாப்பிடலாமா? ஓகே. அதிரடி தள்ளுபடியில் குழந்தைகளின் ஆடைகள் வாரி செல்லுங்கள். போனால் வராது, கேட்டால் கிடைக்காது. நீங்க போயிட்டே இருங்க, நான் அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போனா உடனே வந்துடுற மாதிரி தான். சரியா சொன்ன. ஓ, ஃபுட் கோர்ட்ல நாம வெயிட் பண்றோன்ற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். திடீர்னு வயிறுலாம் வலிக்குது. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. போனமா வந்தமான்னு இருக்கு. சரி சரி வந்துடுறேன். பாருங்க பாருங்க, காமன் கார்டா? அங்க ஒரு பொம்மை கடை இருக்குல்ல, அங்கதான் ஃப்ரீயா குடுக்கறாங்க. அப்படியா? நான் போய் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. துணியெல்லாம் நல்லா இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு இல்ல செல்லம்? அப்பாவுக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேக்கலாம், சரியா? என்னது உங்க அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மிக மிக குறைந்த விலையில் பெண்களுக்கான ஆடைகள் வாருங்கள், லேடிஸ் செக்ஷனுக்கு. இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருக்கேன். என்ன? ஷின்சான், தோயே நீங்களா? நீ எதுக்காக தனியா வந்த? உங்க அப்பா எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. ஓஹோ, அதான் போன் எடுக்கலையா? இருக்கட்டும். சரி, நான் அவசரமா போறேன், வழியை விடுங்க. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? தள்ளுபடி விற்பனை ஆரம்பமாகிறது. சரி சரி, இந்தா நீ என் போனை வச்சுக்கோ. அப்பா போன் பண்ணா பேசு, நான் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. இப்பவே ஷாப்பிங் பண்ணிடலாம். அட, ஷின்சான் இங்க தானே இருந்தா, எங்க போனா? இங்க உட்கார்ந்து இருந்த பையனை பத்தி கேக்குறீங்களா? அவன் பக்கத்துல பொம்மை கடை வரைக்கும் போயிருக்கான். என்ன சொல்றீங்க? பொம்மை கடைக்கு போயிருக்கானா? அவங்கெல்லாம் போக மாட்டானே. ஒரு இடத்துல இருடானா இருக்க மாட்டேங்கிறான். சரி, மிச்சிக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கலாம். அடடா, போனை காணுமே. ஷின்சான், யார் பேசுறது சொல்லுங்க. நான் தான் அப்பா பேசுறேன். அப்ப எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா ஆளைய காணோம். சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. சரி சரிடா, உன் இஷ்டத்துக்கு நீ எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்காதண்ணா. நான் ஒண்ணு உங்கள மாதிரி சுத்தல, புரிஞ்சுதா? என்ன சொன்ன? அதெல்லாம் இருக்கட்டும், உன் அம்மா திரும்ப போன் பண்ணாங்களா? பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடடா, போனை கட் பண்ணிட்டானே. திரும்ப நான் இப்ப சில்லறைக்கு எங்க போறது? அடடா, என்கிட்ட சில்லறை கூட இல்லையே. ஹலோ, நான் சின்சான் பேசுறேன். யார் அது? ஷின்சான், எங்க இருக்க நீ? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. அது தெரியுது, நீ எங்க இருக்க அத முதல்ல சொல்லு. அப்பாவை பாத்தியா? இப்பதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, போன அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு. முடியாது, போன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற நீ? நீ பேசுறதுதான் எனக்கு கேக்குதே. நான் பேசுறது அவனுக்கு கேக்குது, அவன் பேசுறது எனக்கு கேக்குது. அப்புறம் எப்படி டிஸ்கனெக்ட் ஆகும்? அட, இதுவும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல. இந்த போன்ல இருந்து அம்மாவை கூப்பிடலாம். அம்மா போன் இங்க இருக்கு. கால் வருது. மிஸ்ஸஸ் நொகரா இருக்காங்களா? இல்ல இல்ல, இது அவங்க பையன் பேசுறேன். இப்ப மிட்சி எங்க இருப்பாங்க சொல்லுங்க? எங்க இருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. அவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நைட் அவங்க கிட்ட பன்னீரும் ஃப்ரைட் எக்கும் பண்ண சொல்லிடுங்க. என்ன மறந்துடாதீங்க. ஓகே, பண்ணி தந்துடுறேன். இது யாரு கால் பண்றது? அட்டெண்ட் பண்ணி பேசலாம். ஹாரி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் தான் ஹாரி பேசுறேன். ஏ ஷின்சான், நீ என்ன அப்பா போன்ல இருந்து பேசுற? உங்க அப்பா எங்க போனாரு? நாங்க இப்ப பிரிஞ்சிருந்தாலும் என்னைக்கும் ஒன்னாதான் இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத. சில்லறை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நான் எங்க போவேன்? போனை எடுத்தா வைக்கிறதே இல்ல, வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. வேற வழி இல்ல, மிக்சி நம்பருக்கு கால் பண்ணி பேச வேண்டியதுதான்.
அப்படின்னா என் போனும் உங்க அப்பா போனும் உன்கிட்ட தான் இருக்கா? இத முதல்ல நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? மிக சரியான விடைய சொன்னதுனால இந்த இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்கறோம். என்ஜாய் பண்ணுங்க. ஷின்சான் என்ன பேசுற நீ? இருங்க இருங்க, யாரோ இந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அது உங்க அப்பாவா தான் இருக்கும், எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ மிட்சி, எங்க இருக்க? ஆமா, 29 வயசு நிறைஞ்ச மிச்சி தான் பேசுறேன். ஏய் ஷின்சான், நீ எப்படி உங்க அம்மா நம்பர்ல இருந்து பேசுற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அப்பாவோடையும் அம்மாவோடையும் அவங்க போன்ல இருந்து அவங்க கிட்டயே பேசிட்டு இருக்கேன். பெரிய விஷயம் தான், நல்ல டைம் பாஸ் ஆகுது. அப்படின்னா எங்க 2 பேரோட போனும் உன்கிட்ட தான் இருக்கா? உங்க அம்மாவும் பப்ளிக் போன்ல தான் பேசிட்டு இருக்காங்களா? ஷின்சான், உங்க அப்பா கிட்ட அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு சொல்லு. நைனா, எங்க இருக்கீங்க? நான் இங்க 5th ஃப்ளோர் எஸ்கலேட்டர் பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு கேளு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான். அது எனக்கு தெரியும், இப்ப எங்க இருக்காங்கன்னு கேளு. அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசுங்க பேசுங்க. ஷின்சான், விளையாடாத, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ மிட்சி, மிட்சி நான் பேசுறது கேக்குதா? சொல்லு. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கேக்குதுங்க. நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. 3வது ஃப்ளோர்ல எஸ்கலேட்டர் பக்கத்துல இருக்கேங்க. எங்கேயும் போயிடாத, அங்கே இரு, நான் வரேன். ஏய் ஷின்சான், முதல்ல நீ பொம்மை கடைக்கிட்ட போய் நில்லு. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஐயோ, போறேன். ஹே, ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை கடைக்கு வராராம். அப்படியா? இருங்க, வந்துகிட்டே இருக்கேன். அப்படியா விஷயம்? இதோ நானும் வரேன். ஆக்ஷன் காமெண்ட். ஷின்சான், 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிடாதீங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிடுவீங்க. என்ன புரிஞ்சுதா? இது உனக்கும் சேர்த்துதான். அதெல்லாம் சரி, எங்களுடைய போன் எங்க? அச்சச்சோ, போனா எங்க வச்சோன்னு மறந்து போயிட்டேன். என்ன மறந்துட்டியா? உன்னை? தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. தச்சங். 3 2 1 புச்சுக்கு. அடேங்க அப்பா, லைப்ரரியா இது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நல்லா அழகா இருக்குல்லப்பா. இந்த லைப்ரரி இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திறந்திருக்காங்க. இங்க டிவிடி கூட பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க கிட்ஸ் கார்னர் கூட இருக்குன்னா பாத்துக்கோங்களேன், செமையா இருக்கும். இவன் ஏதோ இத கட்டின மாதிரி பெருமை பீத்திக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. நீ சொன்ன அதே ஆள் இவரு தானே? இவரை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா நீ சான்? ஆமா, இவரேதான். இவர் எங்க அக்காவை வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்றேன்னு சொன்னியே, அது இவங்க 2 பேரை பத்தி தானே? ஆமா ஆமா ஆமா, அந்த அங்கிள் எதுக்காக அந்த அக்காவை வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு? யாரு அவன்? இது கூட புரியாம இருக்கியா நீ? அவருக்கு எங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எங்க அக்கா கிட்ட சொல்ற தைரியம் இல்லாதனால வச்சுக்கன் வாங்காம எங்க அக்காவை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு தலை அன்பு. அன்பே, ஆட்டிய போடக்கூடாது. குறுக்க பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏன் அடுத்த நாடகத்துக்கான கதை இங்கதான் உருவாச்சு. அக்கா. அட நீயா? இது உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? அக்கா அக்கா, உங்ககிட்ட பிடிச்ச கதை புக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் அதை ரசிச்சு கேக்குறேன். இன்னைக்கு அவரு வச்சுக்கன் வைக்காம உங்களை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அப்பத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருக்காரு. இது தவிர டெவலப்மெண்ட் இல்லையா? அவரு உங்களையே உத்து உத்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டா பயமா இருக்காதா? இல்ல, அந்த கண்கள் ஒரு கனிவான காந்த கண்கள். அவர் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு போல. நினப்புதான் பழப்ப கெடுக்குமா. இவர் எப்பவுமே இப்படி கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அவரை தப்பா நினைக்காது. இவர் ஒரு ஐடி கம்பெனில பிரசிடென்ட்டா இருந்தவரு. இவரோட ஹாபி கார்டன் ராக்ஸ் பாக்குறது. இவர் சமைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட் தான்பா. என்ன மாதிரியே அவருக்கு சாக்கோபியும் ஆக்ஷன் காமெடியும் ரொம்ப பிடிக்கும். ஷின்சான், எதுக்கு பாய் பண்ணி அவரை அசிங்கப்படுத்துற? இதுவரைக்கும் அவர் யார் கூடமே பேசுனதே இல்லையா? ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இது ஏற்கனவே தீர்மானம் பண்ணதா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் ஆரம்பிக்கும். இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. முதல்ல நான் என்ன பத்தி சொல்றேன். என்னோட பேரு மத்சுகோ. இவர் மாதிரி ஒருத்தர் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். என்னோட நட்பதிகாரத்தோட பக்கத்தை இவர் புரட்டி போடுவாருன்னு நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்க அன்பு தனியா கனியோர் காத்திருக்காம உடனே ஆக்சுவலா இறங்குங்க.
ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் இந்த மாதிரி நடந்துக்கணும்னா நீ கொஞ்சம் மாறணும். உன்னுடைய நடவடிக்கைகள் அவரை கவர மாதிரி மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த தடவை நீ அவரை நேருக்கு நேர சந்திக்கும் போது இந்த மாதிரி சிரிக்கணும். நீ சிரிச்சா எங்களுக்கே பயமா இருக்கு. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் சிரிக்கிறது பயமா இருக்கா? ஐயோ, மாட்டி விட்டாலே. அது வந்துப்பா, அக்காவோட ஃபீலிங்ஸ் கையாளுறதுக்கு ஒரு புக்கை நம்ம எடுத்து பார்த்தா என்னப்பா? அங்கிள், இந்த புக்கை அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இத பத்தி அக்கா கூட அவரு சருக்கு வரல. மட்டமான யோசனை. நான் சொல்றத கவனமா கேளுங்க. கவனமா கேளுங்க. மெஸ்மரிசம்லாம் எடுபடல. அண்ணா போய் அசால்ட்டா அசத்துற பாருங்க. நான் என்ன எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெற்றி, நான் ஜெயிச்சுட்டேன். நல்லா கிழிச்ச. ஒரு ஐடியா, நாம அவரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணா என்ன? பொறாமப்படுறதா? யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அக்காவுக்கு ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி பண்ணா அவருக்கு கோவம் வரும்ல, அப்ப அவர் சண்டை போடுவார்ல. ஐடியா நல்லா இருக்கே. அப்ப அதே மாதிரி பண்ணிடுவோம். எங்க பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லமா, வெளிய போய் ஜாலியா ஊர் சுத்தலாம். வா 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 வா, நம்ம போலாம். வா வா. அவர் கிட்ட வராரு. இவர் வர்றத பார்த்தா பயமா இருக்கே. நம்ம இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். அக்கா, அருமையான சான்ஸ் விட்டுடாதே. ஓகே, உங்களுக்கு வந்து என்கிட்ட பேச மாட்டாரு. அக்கா, இதுவும் நல்லதுக்கு தானே நினைச்சுக்கோ. நம்ம சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு. அப்படியா நீங்க எல்லாம் சொல்றீங்க? திங்கி 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 திங்கி. நகர்ந்துக்கோங்க. சோலி முடிஞ்சதே. ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அழகு மட்டும் குறையவே இல்ல. உண்மையாவா சொல்றீங்க? இந்த செவத்துக்கு ஈடு என எதுவுமே இல்ல. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்த செவரு எவ்வளவு வளவளன்னு இருக்குன்னு பாரு. இந்த பிள்ளைகளை எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கன்னு பாரு. இத பார்க்கவே எவ்வளவு பிரமிப்பா இருக்குல்ல. என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல. இத்தனை நாளா நீங்க என்ன பார்க்காம செவத்தை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? நீங்க தினமும் அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்ட என்ன ஒத்து பார்க்கல? மன்னிக்கணும், நான் உங்களை முதல்ல பார்க்கவே இல்லையே. சொல்ல போனா இந்த லைப்ரரியை கட்டினதே நான் தான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த லைப்ரரியை கட்டின ஆர்கிடெக்ட் நான் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லைப்ரரியோட டிசைன் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அதுவும் இந்த செவரு இருக்க சத்திட்டப்போ. அநியாயத்துக்கு நான் ஏமாந்துட்டேனே. மறுபடியும் ஆக்ஷன் காமெண்ட் பார்த்தா தான் என் மனசு ஆறும்.